உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். அர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏவுகணை திட்டத்தை குறைப்பதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை. ராணுவ வலிமையை வெளிப்படுத்தவே ஏவுகணை பயிற்சிகளை நடத்தினோம். ஈரான் பரபரப்பு அறிவிப்பு. சரணடைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தற்காப்பு உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதி. ராணுவத்தில் உள்ள ரிசர்வ் படையினர் ஆயுதங்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு இஸ்ரேல் ஒப்புதல். ராணுவத்திலிருந்து வெளியேறும் நபர்களின் எண்ணிக்கையை குறைக்க இஸ்ரேல் திட்டமா? மேற்கத்திய நாடுகளில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும். இஸ்ரேலிய அமைச்சர் அழைப்பு. இஸ்ரேலில் இருந்து யூதர்கள் வெளியேறுவது அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சர்வதேச பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ஈரான் தனது ராணுவ வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக பெரிய அளவிலான ஏவுகணை பயிற்சிகளை நடத்தியுள்ளது. தலைநகர் டெஹ்ரான், இஸ்பஹான், மஷ்ஹத் உள்ளிட்ட 5 முக்கிய நகரங்களில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது வெளிநாட்டு அழுத்தங்களுக்கும் மீண்டும் எழும் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் தரும் தடுப்பு செய்தி என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் வெளிவிவகார அமைச்சகம் இந்த பயிற்சிகள் நாட்டின் நீண்டகால பாதுகாப்பு கொள்கையின் ஒரு பகுதியாகும் என்று கூறியுள்ளது. அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய், ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகள் தேசிய பாதுகாப்பின் முதுகெலும்பு, அவை பேச்சுவார்த்தைக்கு உட்படாத சிவப்பு கோடு என்று கூறியுள்ளார். தடைகள் அல்லது அரசியல் அழுத்தங்கள் இருந்தாலும் ஏவுகணை திட்டத்தை குறைப்பதற்கான எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த ராணுவ பயிற்சிகள் ஜூன் மாதத்தில் நடந்த 12 நாட்கள் மோதலுக்கு பின்னணியில் நடைபெறுகின்றன. அந்த மோதலின் போது ஈரானின் அணு மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தின. இதனால் ஈரானுக்குள் சுமார் 1000 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் 26 இடங்களை தாக்கியதாக டெல் அவீவ் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்கள் பாதுகாப்பிற்காக மட்டுமே என்று கூறினாலும் மேற்கு நாடுகள் அவற்றை பிராந்திய நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கின்றன. ஆனால் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தனது ராணுவ திறன்களை மேம்படுத்துவது அவசியமாகும் என்று ஈரான் கூறி வருகின்றது. சரணடைவது என்ற வார்த்தை தங்களின் அகராதியில் கிடையாது என்று ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெளிவாக கூறியுள்ளார். தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனை எதிர்த்து தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்வது தங்களின் உரிமை என்றும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அரசியல் பேரணியில் உரையாற்றும் போது அந்த அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுசைன் ஹஜ் ஹசன் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு போராட்டத்தையும் ஆயுதங்களையும் களைவதற்கு ராணுவ மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தங்களை இஸ்ரேல் கொடுக்கின்றது. ஆனால் லெபனான் மற்றும் அதன் நலன்களை பாதுகாப்பதில் எதிர்ப்பு படையினர் எப்பொழுதும் தயாராகவே உள்ளனர் என்பதை அவர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலில் அத்துமீறல்களை நிறுத்துவது, லெபனானின் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றுவது, சிறைவாசிகளை மீட்பது மற்றும் மறுகட்டமைப்பை தொடங்குவது ஆகியவை ஹிஸ்புல்லா லெபனான் மக்கள் மற்றும் இராணுவத்தின் முன்னுரிமைகளாகும் என்றும் அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். ஆயுத கட்டுப்பாட்டில் முதல் கட்டம் நிறைவடையும் நிலையில் உள்ளதாக லெபனான் பிரதமர் கூறியுள்ளதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். சமாதான உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா தொடர்ந்து பேணி வருவதாகவும் ஆனால் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருவதாகவும் ஹிஸ்புல்லா உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். சுமார் 10,000 ரிசர்வ் படையினருக்கு ஆயுதங்களை அவர்களின் வீடுகளில் நிரந்தரமாக வைத்திருக்க இஸ்ரேல் ராணுவம் அனுமதி வழங்க உள்ளதாக இஸ்ரேலின் ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. 2023 அக்டோபர் 7 அன்று நடந்த சம்பவங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக டிவிஷன் டேவிட் எனப்படும் பிரிவில் உள்ள 40 முதல் 60 வயதிற்குட்பட்ட மூத்த ரிசர்வ் வீரர்கள் இதில் கவனம் பெறுகின்றனர். கட்டாய ராணுவ சேவைக்கு பிறகு மீண்டும் ராணுவத்திற்கு திரும்புபவர்கள் இந்த பிரிவில் சேர்க்கப்படுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ரிசர்வ் வீரர்களுக்கு M4 அல்லது மேம்படுத்தப்பட்ட M16 ரக துப்பாக்கிகள், போர்க்கவச உடைகள் மற்றும் ஹெல்மெட்டுகள் வழங்கப்படும். இவை அனைத்தும் ராணுவம் வழங்கும் பெரிய பாதுகாப்பு பெட்டிகளில் வீட்டிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக தங்கள் படைப்பிரிவிற்கு செல்வதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
ரிசர்வ் வீரர்கள் ஆண்டிற்கு சில வாரங்கள் மட்டுமே சீருடை அணிந்து பணியில் இருப்பதால் பெரும்பாலான காலம் அவர்கள் சாதாரண குடிமக்களாகவே இருந்தபடியே ஆயுதங்களை வீட்டில் வைத்திருப்பார்கள். பாதுகாப்பு மற்றும் திருட்டு அச்சம் காரணமாக விடுப்பில் இருக்கும் போது ஆயுதங்களை வீட்டிற்கு கொண்டு செல்ல பலருக்கு அனுமதி இல்லை. ஆனால் இப்போது அந்த கொள்கை முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் சுமார் 4 லட்சம் ரிசர்வ் வீரர்கள் உள்ளனர். ராணுவத்திலிருந்து வெளியேறும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த முடிவு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் ஆயுதங்களை கட்டுப்பாடின்றி பயன்படுத்தும் நிலையை ஏற்படுத்தும் என்றும் சிலர் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அகதிகள் அந்நாட்டிற்கு பெரும் எண்ணிக்கையில் திரும்பி வருகின்றனர். டிசம்பர் 2024 முதல் இதுவரை 13 லட்சம் அகதிகள் சிரியாவிற்கு திரும்பியதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தவிர உள்நாட்டில் இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள் அவர்களின் சொந்த பகுதிகளுக்கு திரும்பியுள்ளனர். அதாவது உள்நாட்டு போர் முடிந்த குறுகிய காலத்திலேயே இடம்பெயர்ந்த மக்களில் ஏறத்தாழ 30 லட்சம் நபர்கள் தங்களின் சொந்த பகுதிக்கு திரும்பியிருப்பதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சிரியாவிற்கான சிறப்பு தூதுவர் கொன்சாலோ லோசா தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் மேலும் 10 லட்சம் அகதிகள் சொந்த நாட்டிற்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசத்திற்கு எதிராக 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நடைபெற்ற அரசியல் எழுச்சியை தொடர்ந்து டிசம்பர் 2024 அசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். சிரியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை நேரடியாக கண்டதாக ஐநா தூதுவர் தெரிவித்துள்ளார். சிரியா மக்களை ஆட்கொண்டிருந்த அச்சம் நீங்கி மக்களிடம் நம்பிக்கை துளிர்விட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 9, 2024 அன்று லெபனான் எல்லையில் தான் இருந்தபோது 14 ஆண்டுகள் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக சொந்த நாட்டிற்கு திரும்பியதை தான் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இவர்களில் பெரும்பான்மையினர் துருக்கி, ஜோர்டான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் இருந்தும் சிறிய எண்ணிக்கையிலான அகதிகள் எகிப்து மற்றும் ஈராக் நாடுகளில் இருந்து திரும்பியதாகவும் அவர் கூறினார். ஆனால் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலேயே அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவதையும் அவர் நினைவூட்டினார். மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் பொருளாதாரம் நிலையான தன்மையை எட்டவும் சர்வதேச நாடுகளின் உதவி மிக மிக அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்கத்திய நாடுகளில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலில் வந்து குடியமர வேண்டும் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் தெரிவித்துள்ளார். செமட்டிக் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் யூதர்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் கடற்கரையில் யூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 நபர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேலிய அமைச்சர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். யூதர்களுக்கு உலகின் எந்த பகுதியில் வாழ்வதற்கும் உரிமை இருந்தாலும் நமக்கு வரலாற்று ரீதியாக சில அனுபவங்கள் உள்ளன. இன்று யூதர்கள் உலகம் முழுவதும் வேட்டையாடப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார். ஆனால் அமைச்சரின் இந்த கருத்து தவறானது. ஒரு சில இடங்களில் யூதர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை அவர் பொதுமைப்படுத்தியுள்ளார். வரலாற்று ரீதியாக தங்களுக்கு அனுபவங்கள் உள்ளதாக கூறியுள்ள இஸ்ரேலிய அமைச்சர் வரலாற்றின் பெரும் பகுதியில் முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ்தான் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் என்பதை வசதியாக மறுத்துவிட்டார். இன்று பாலஸ்தீனில் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் கொடுமைகளை உலகம் அறியக்கூடும். அதிலிருந்து உலகத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காக யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் என்ற பிரச்சாரத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அக்டோபர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை சரி செய்யும் நோக்கத்திலும் யூதர்கள் மத்தியில் எழுந்துள்ள மன ரீதியான அச்சத்தை போக்கும் வகையிலும் இஸ்ரேலிய அமைச்சர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிகின்றது. இஸ்ரேலின் அறிவியல் மற்றும் கல்வித்துறைகள் தற்போது ஆபத்தான திருப்பு முறை ஒன்றை எதிர்கொள்கின்றன என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேல் மத்திய புள்ளி விவர அலுவலகத்தின் 2024 தரவுகள் உயர்கல்வி பெற்ற நிபுணர்கள் பெருமளவில் நாட்டை விட்டு வெளியேறி வருவதை காட்டுகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் இஸ்ரேல் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற சுமார் 55,000 பேர் வெளிநாடுகளில் வசித்ததாக பதிவாகியுள்ளது. இந்த போக்கு குறிப்பாக இளம் மற்றும் உயர்கல்வி பெற்ற ஆராய்ச்சியாளர்களிடையே அதிகமாக உள்ளது. பட்டம், முதுகலை மற்றும் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் குறிப்பாக டெல் அவீவ் மற்றும் அதன் வடக்கு பகுதிகளை சேர்ந்த வசதியான பின்னணியில் உள்ளவர்கள் அதிக அளவில் வெளியேறி வருகின்றனர்.
1990 முதல் 2018 வரை பட்டம் பெற்றவர்களை உள்ளடக்கிய இந்த தரவுகள் இது தற்காலிக பிந்தைய ஆய்வு பயணம் அல்ல, மாறாக நீண்டகால குடியேற்றம் என்பதையே உணர்த்துகின்றது. இந்த வெளியேற்றத்தால் அறிவியல் துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. கணிதம், கணினி அறிவியல், மரபணு அறிவியல், இயற்பியல் போன்ற பல்வேறு துறைகளில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்க சதவீதம் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். இந்த மூளை வெளியேற்றம் அரசியல் குழப்பம், காசா போர் காரணமான பாதுகாப்பு அச்சம் மற்றும் உயர்கல்விக்கான நிதி குறைப்புகள் ஆகியவற்றால் தீவிரமடைந்துள்ளது. மேலும் சர்வதேச கல்வி புறக்கணிப்புகள் மற்றும் ஐரோப்பிய ஆராய்ச்சி நிதி குறைவு ஆகியவையும் இஸ்ரேலின் கல்வி அமைப்பை மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் அறிவியல் முன்னேற்றம், புதுமை மற்றும் பொருளாதார போட்டித்திறன் ஆகியவற்றில் நீண்ட கால பாதிப்புகள் ஏற்படும் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏவுகணை திட்டத்தை குறைப்பதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை. ராணுவ வலிமையை வெளிப்படுத்தவே ஏவுகணை பயிற்சிகளை நடத்தினோம். ஈரான் பரபரப்பு அறிவிப்பு. சரணடைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தற்காப்பு உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதி. ராணுவத்தில் உள்ள ரிசர்வ் படையினர் ஆயுதங்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு இஸ்ரேல் ஒப்புதல். ராணுவத்திலிருந்து வெளியேறும் நபர்களின் எண்ணிக்கையை குறைக்க இஸ்ரேல் திட்டமா? மேற்கத்திய நாடுகளில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும். இஸ்ரேலிய அமைச்சர் அழைப்பு. இஸ்ரேலில் இருந்து யூதர்கள் வெளியேறுவது அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு.